நோயின் அறிகுறிகள், நோயின் மூல காரணம் பற்றிய விளக்கங்கள் தேவை. நோயின் மூல காரணங்களை நமக்கு நாமே அறிந்து கொள்வது எப்படி? நம்முடைய உடலில் நாம் என்னென்ன கஷ்டங்களை உணர்கிறோமோ, அல்லது ஒரு மருத்துவரிடம் சென்று எனக்கு இந்தந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லுகின்றோமோ, அவைகளெல்லாம் நோயின் அறிகுறிகளாகும். அறிகுறிகள் மட்டுமே ஆகும், நோய்களின் மூல காரணம் அல்ல. எதனால் ஒரு நோய் தோன்றியதோ அந்த காரணத்தை தான், அதாவது மூல காரணத்தை தான் உண்மையில் நாம் நோய் என்று குறிப்பிட வேண்டும். நோயின் மூல காரணம் அறிந்து கொள்ளப்படாமல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் நமக்கு நிறைவான விளைவுகளை நிச்சயமாக தராது. மாறாக மிக பாதகமான விளைவுகளை நம்மில் அது ஏற்படுத்திவிடக்கூடும். பொதுவாக நோயின் அறிகுறிகள் என்பவை நோயின் வெளிப்பாட்டு வடிவங்களாகும். அதாவது அறிகுறிகள் என்பது வெளியில் தெரிவது, பார்த்துவிட முடியக்கூடியது, அல்லது உடல் சார்ந்த நம்முடைய அனுபவமாக நம்மால் உணர முடியக்கூடியது என்று புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு தலை வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது என்றால் உடல் சார்ந்த அந்த அனுபவத்தை நம்மால் உணர முடியும். அதே போல் காலில் ஒரு காயமோ, உடலின் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கட்டியோ ஏற்படுகிறது என்றால் அவைகளை நம்மால் கண்களால் பார்க்க முடியும், அல்லது மருத்துவ உபகரணங்களை கொண்டாவது பார்த்து விட முடியும். ஆக அறிகுறிகள் என்பவை உடல் சார்ந்தது என்று பொதுவாக நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் மூல காரணம் என்பது முற்றிலும் மறைவானது, உடல் சார்ந்தது அல்ல. உதாரணத்திற்கு அக்குபங்சர் மருத்துவத்தில் நம்முடைய சக்தி உடலில், அதாவது நம்முடைய உடலின் மறைவான பஞ்சபூத சக்திகளின் பாய்ச்சல்களில் பரவல்களில் நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டை தான் நோயின் மூல காரணம் என்று குறிப்பிடுகின்றோம். மூல காரணத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய உடலின் மறைவான ஆற்றல்களை அடிப்படையாக கொண்ட அக்குபங்சர் மருத்துவம் போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளை பற்றிய புரிதல்களை கொண்டிருப்பது. அதிலே நோய் அறிதல் கோட்பாடுகள், நாடி பரிசோதனை வழிமுறைகள் என்று தனியாகவே ஒரு தொகுப்பு இருக்கும். அதனை கொண்டு நாம் நோயினுடைய மூல காரணங்களை பற்றிய குறிப்புகளை நல்ல முறையில் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு பொதுவான தனி மனிதர் அவருடைய நோயினுடைய மூல காரணத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது மிக மிக எளிதானது. அவருடைய மனதை அவர் கவனித்தாலே போதுமானது. அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையும், துக்கமும், பயமும், கோபமும், வெறுப்பும், அவசரமும், அவநம்பிக்கையும், பெருமையும், பொறாமையுமே அவருடைய நோயின் உண்மையான மூல காரணங்களாகும். இதனை மிக எளிதில் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்மால் மட்டும்தான் இதனை உணர்ந்து கொள்ள முடியும். மனதின் இந்த கெட்ட தன்மைகளே சக்தி உடலில், அதாவது நம்முடைய பஞ்சபூத சக்தி ஓட்டங்களில் பாதகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதனைத்தான் ஆற்றலை அடிப்படையாக கொண்ட அக்குபங்சர் போன்ற மருத்துவங்கள் நோயினுடைய மூல காரணங்கள் என்று குறிப்பிடுகின்றன. ஆனால் அதனை விட துல்லியமான மூல காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய குணக்கேடுகளாகும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதனை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளில் நம்மை தீவிரமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அக்குபங்சர் மருத்துவம் மனம் சார்ந்த, அதாவது நம்முடைய குணங்கள் நம்முடைய பருவுடலில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றிய ஞானங்களை நமக்கு சொல்லுகின்றது. அதன்படி நம்முடைய மனதில் கவலை இருக்குமானால் அது நம்முடைய மண்ணீரல் மற்றும் வயிற்றின் இயக்கங்களுக்கான உயிர் சக்திகளில் குறைபாடுகளை ஏற்படுத்தும். இதன் விளைவாக ஏற்படக்கூடிய அறிகுறிகளே பசியின்மை, அஜீரணம், வாயு தொல்லைகள் உள்ளிட்ட நம்முடைய பல்வேறு விதமான ஜீரண குறைபாடுகள். நம்முடைய மனதில் துக்கமும், நடந்ததையே எண்ணி வருந்தி குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனநிலையும் இருக்குமானால் அது நம்முடைய நுரையீரல் மற்றும் பெருங்குடலின் இயக்கங்களுக்கான உயிர் சக்திகளில் குறைபாடுகளை ஏற்படுத்தும். இதன் விளைவாக ஏற்படக்கூடிய அறிகுறிகளே பல்வேறு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளும், தோல்வியாதிகளும், இன்னும் மலச்சிக்கலும் ஆகும். அதே போல பயம் என்ற கெட்ட உணர்ச்சி நம்முடைய சிறுநீரகங்களின் இயக்கங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி மூட்டு வலிகள், ஹார்மோன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், பொதுவாக மனிதர்களுக்கு பாலியல் சார்ந்த பல்வேறு நோய் அறிகுறிகளை நம்முடைய உடலில் ஏற்படுத்தும். அதே போல் கோபம் நம்முடைய கல்லீரலுக்கான சக்திகளை குறைத்து உடல் வலிகள், மரத்து போதல், தூக்கமின்மை, இன்னும் கல்லீரல் சார்ந்த பல்வேறு நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும். மிக முக்கியமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பெருமையும் பொறாமையும் தான் நம்முடைய இதயம் சார்ந்த பெரும்பாலான நோய் அறிகுறிகளுக்கு காரணம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நோயினுடைய மூல காரணங்கள் நம்முடைய உடலில் இல்லை, நம்முடைய மனதிலும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய சக்தி உடலிலுமே ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு மனம் சார்ந்த ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
அதுவே நம்முடைய நோய்களுக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய உண்மையான சிகிச்சையாக அமையும் என்பதை நாம் எப்போதும் உணர்ந்தவர்களாக இருப்போம்.